தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், முதல் கோபத்தையும் தர்க்கத்தையும் விட்டு விட வேண்டும், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனத்தை அதிகமாய் பிரசங்கிப்பதில்லை, ஆனால் இந்த வசனத்தில் ரொம்ப அதிகமான சில ஆழங்கள் இருக்கிறது. என்ன? அன்றியும் ஒரு பிரேக் கொடுக்கிறார். அன்றியும் என் சகோதரரே, புருஷர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோபத்தையும் தர்க்கத்தையும் விட வேண்டும். கோபமும் தர்க்கமும் நாம் விட்டுவிட வேண்டும். சில விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். அதுக்கப்புறமா பரிசுத்தமான கைகளை உயர்த்த வேண்டும். பரிசுத்தமான கரங்களை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் கரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் ஜீவியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், கண்கள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய வேலையிலே, ஊழியத்திலே, உங்களுடைய எல்லா நடவடிக்கையிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக இருந்து, நீங்கள் பரிசுத்தமாக இருந்து பரிசுத்த கரங்களை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களை சுத்திகரித்து கொண்டு உங்கள் கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிப்பது கிடையாது. ஜெபம் பண்ணுவதை யாரும் தடை செய்வது கிடையாது. நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரெயினில் இருக்கலாம், நீங்கள் பயணத்தில் இருக்கலாம், பஸ்ஸில் இருக்கலாம், நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு காட்டில் இருக்கலாம், ஒரு நாட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், நீங்கள் வீதியில் இருக்கலாம், நீங்கள் எங்கோ நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு சபையில் உட்கார்ந்து நீங்கள் நல்ல ஆண்டவரை தியானிக்கத்தக்கதான நல்ல இடம் உங்களுக்கு இருக்கலாம். எந்த இடத்திலையும் எங்கேயும் எப்பொழுதும் நீங்கள் அந்த பரிசுத்த கரத்தை உயர்த்தி வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தையும் ஜெபத்தையும் இங்கு இணைக்கிறார் பாருங்கள். அதுதான் பவுலப்போஸ்தலனுடைய இந்த புஸ்தகங்களிலே பவுலப்போஸ்தலனுடைய முக்கிய காரியம் என்னென்றால் அது இணைக்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரத்தையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஜெபத்தையும் ஒன்றாக இணைத்தார். நான் சொன்னேன். இப்போது இங்கு அவர் எதை இணைக்கிறார் என்றால் பரிசுத்தத்தையும் ஜெபத்தையும் இணைக்கிறார். அது ரெண்டும் இணையும் போது அங்கு ஒரு பெரிய காரியம் நடைபெறும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி செய்யும்போது தேவநாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். God bless you.